Hello friends, welcome to hannasbliss. COVID ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க எல்லாரும். மாஸ்க் இல்லாமல் வெளியில் போகாதீங்க. சரி, இன்றைக்கி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லிங்க் ஓல்டு வீடியோஸ் பார்க்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பாருங்கள். இன்றைக்கி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சுடிதார் மெட்டீரியலில் ஃப்ரண்ட் யோக் பார்ட்டில் ஆல் ஓவர் டிசைன் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு சின்ன புட்டா வச்சு நம்ம அந்த யோக் பார்ட்டை எப்படி கம்ப்ளீட்டாக நம்ம ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். குட்டி குட்டியாட்டு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நான் அதை ஸ்கொயரை வந்து டைமண்டாக வச்சு நான் அப்படியே நம்ம வரைஞ்சி எடுத்திருக்கேன். அதாவது ஈக்குவல் சைட்ஸ் எடுத்து அதை அப்படியே ஒரு பென்சில் வச்சு ட்ரா பண்ணி அதை ட்ரேஸ் பண்ணி, இதுக்கு ட்ரேசிங்கில் நார்மலாக நம்ம ஸ்கேலும் பென்சில் வச்சு நான் ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நான் ஜரி த்ரெட் வச்சு அந்த லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த ரேண்டமாக அங்கேயே போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து நான் வந்து ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் வச்சு நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம எப்போ எடுக்கிற மாதிரி இந்த ஆரி ஸ்டிச் தான் பண்ண போகிறோம். டூலிப் நீடில் எடுத்திருக்கேன். ஆரி ஸ்டிச் A1 நான் சொல்கிற மாதிரி அது நல்லா பிராண்டாக இருக்கும், அது எடுத்துக்கோங்க. ஸோ அதை வச்சு நம்ம இப்போது செயின் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த இந்த ஸ்கொயர் ஷேப்பில் எப்போவுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணாமல் கொஞ்சம் மேலே ஸ்டார்ட் பண்ணி தொடங்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஸ்கொயர் ஷேப் இழுத்து வரும்போது கரெக்டாக இருக்கும். கரெக்டாக அந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம குட்டி குட்டியாட்டு அந்த மாதிரி செயினை போட்டு நம்ம அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த ஸ்ட்ரைட் லைனில் ஃபுல்லில் முடிக்கிறோம். மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக போட்டு கீழே வரைக்கும் நம்ம முடிக்கணும். இது முடிக்கும்போது கூட கரெக்டாக அந்த எண்டில் கம்ப்ளீட் பண்ணாமல் அந்த ஸ்கொயர் அந்த எல் ஷேப் எண்ட் அதில் முடிக்காமல் கொஞ்சம் கீழே வந்துட்டு லெஃப்டில் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி நம்ம கொடுத்துருக்குற அந்த ஆக்சுவல் லைனோட கொஞ்சமாக ஒரு சின்ன லைனுக்கு கீழே வந்துட்டு அப்புறம் திரும்பவும் வந்து நம்ம லெஃப்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது லெஃப்டில் ஸ்டார்ட் பண்ணும்போதும் அதே மாதிரி தான் நம்ம ஆக்சுவல் பாயிண்ட்டோட ஒரு கொஞ்சமாக லெஃப்டில் குத்தி ஒரு ரைட்டில் டர்ன் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நமக்கு கரெக்டான அந்த எல் ஷேப் நமக்கு அவுட்புட்டாட்டு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்களா, ஸோ இது மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு எப்போவுமே ஆக்சுவலாக நம்ம லைன் போட்டிருக்க எல் ஷேப்புக்கும் கீழே கொஞ்சம் லெஃப்டில் கொஞ்சம் அப்படி போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு வந்து அவுட்புட் வந்து நீட்டாக கிடைக்கும். ஸோ இது வந்து சின்ன சின்ன ட்ரிக்ஸ். இது மாதிரி நம்ம அந்த ஷேப்ஸ் அவுட்லைன் வரையும் போது எப்போவுமே அவுட்லைன் கரெக்டாக போடும்போது மட்டும்தான் நமக்கு அந்த ஷேப் வந்து கம்ப்ளீட்டாக நீட்டாக வரும். உள்ளால ஃபில் பண்ணிவிட்டு வெளியில் போட்டாலும் சரி, இல்லை வெளியில் போட்டு நம்ம உள்ளே போட்டாலும் சரி, உள்ள ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணாலும் சரி, நமக்கு வந்து இந்த அவுட்லைன் போடும்போது கொஞ்சம் நீட்டாக இதெல்லாம் அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து நம்ம முடித்தா மட்டும்தான் நமக்கு அந்த ஷேப் வந்து அவுட்புட் நீட்டாக கிடைக்கும். ஸோ இதே மாதிரி இப்போ நான் வந்து இந்த செகண்ட் சைடும் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே நம்ம கம்ப்ளீட் பண்ணுறேன். இதே மாதிரி தான் நமக்கு ரைட்டில் அடுத்து நம்ம தேர்ட் சைடு கம்ப்ளீட் பண்ணும்போது அப்படி தான் அந்த ஆக்சுவல் லைனோட கொஞ்சம் கீழே வந்து திரும்ப லெஃப்ட்டில் ஒரு குத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்படியே இந்த செயின் ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி தான் எப்போவுமே செயின் ஸ்டிச் வந்து சின்ன சின்னதாக போட்டு முடிச்சா தான் பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம் 4 சைட்ஸும். இப்போ நான் இந்த 4 சைட்லேயுமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து லாஸ்ட் இந்த கம்ப்ளீட் பண்ணுறது எண்ட் பண்ணுறது எப்படின்னா, நாங்கள் ஏற்கனவே நம்ம முடிச்சிருப்போம் தெரியுமா, ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் தெரியுமா, ஒரு வெளியில் ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு குத்து வச்சு தானே நம்ம உள்ளே எடுத்திருப்போம். ஸோ அதை தாண்டி மேலே போய் நம்ம அந்த செயின் ஸ்டிச்சை எண்ட் பண்ணணும். எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு உள்ளால முடிச்சிடக்கூடாது. நம்ம ஒரு ஸ்டிச் நம்ம வெளியில் எடுத்துருப்போம் இல்லையா ஸ்டார்ட் பண்ணும்போது, ஸோ அதுக்கு மேலே கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு மேலே தான் அந்த நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். இப்படி போடும்போது நமக்கு அந்த ஸ்கொயர் ஷேப் நமக்கு வரும். இப்போது இந்த ஸ்கொயர் முடிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்கொயரை நான் இதே மாதிரி சேம் செயின் ஸ்டிச் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு செயின் பாக்ஸுக்குள்ளால ஒரு ஃப்ரெஞ்ச் நோட் டிசைனும் இன்னொரு செயினுக்குள்ளால நான் வந்து கட் பீட்ஸ் வச்சும் ஒர்க் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ண போகிறேன் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபர்ஸ்ட் செயினில் நான் வந்து ஃப்ரெஞ்ச் நோட் பண்ண போகிறேன். இந்த ஃப்ரெஞ்ச் நோட்டுக்கு நான் எடுத்திருக்கேன் வந்து காட்டன் த்ரெட். அது அந்த 6 ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படியே போட்டு எடுத்திருக்கேன். டபுள் நாட் போட்டு நாட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 6 ஸ்ட்ராண்ட்ஸை த்ரெட்டில் போட்டுட்டு இதே மாதிரி ஃப்ரெஞ்ச் நோட் போட்டு ஃபுல்லாக அந்த பாக்ஸை வந்து நான் ஃபில் பண்ண போகிறேன். இப்போது நம்ம எடுத்துருக்கோம் ஆல்ரெடி அந்த தனித்தனியாக பிரிக்காமல் காட்டன் த்ரெட் வச்சு அதே மாதிரி எப்படி அந்த ஸ்ட்ராண்ட்ஸில் அந்த த்ரெட் நம்ம கடையிலேருந்து வாங்க கிடைக்குமோ அதை அப்படியே ஃபுல் 6ஐயும் அப்படியே போட்டு டபுளாக போட்டு நாட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம அப்படியே டர்ன் பண்ணி இந்த பாக்ஸை நம்ம டைட்டாக ஃபில் பண்ணிடுவோம். எப்போவுமே ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வச்சு ஃபில் பண்ணுறதா இருந்தால் பக்கத்தில் எந்த கேப்பும் தெரியாமல் அந்த க்ளோத்தே தெரியாமல் நம்ம வந்து ஃபுல்லாக டைட்டாக முடிக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டோட எஃபெக்ட் தெரியும். அது வந்து சின்ன சின்னதாக எடுக்க கொஞ்சம் பெருசாக போட்டால் தான் அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறது ஃபுல்ஃபில்லான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக போட்டு முடிச்சிடுறோம். ஸோ இதே மாதிரி இந்த ஃப்ரெஞ்ச் நாட்ஸை நம்ம அந்த ஃபுல் பாக்ஸுக்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறோம். இப்போ நான் எடுத்திருக்க மெட்டீரியல் வந்து ஒரு ஆர்ட் சில்க் மெட்டீரியல். அதுக்கு வந்து நான் இந்த காட்டன் த்ரெட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதுக்கு சில்க் த்ரெட் ஒரு இந்த காட்டன் சில்க் கிளாத்தில் நீங்கள் டாப் எடுக்கிறீங்கன்னா இதுக்கு சில்க் போடலாம். அது வந்து கொஞ்சம் கிராண்டான லுக் கொடுக்கும். இது வந்து நான் கான்ட்ராஸ்ட் த்ரெட்டும் எடுத்திருக்கேன் இந்த க்ரீன். ஏன்னா இதோட டாப்பும் ஷாலும் பேண்ட்டும் வந்து இந்த க்ரீன் கலர். ஸோ அதனால தான் இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இந்த க்ரீன் கலரும் இதுக்கு ரிலேட்டடான க்ரீன் கலர்ஸும் நான் இந்த டாப்பில் ஒர்க் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன்.
மாதிரி கிளாத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஒன்று கவனிக்கணும் என்னென்னா ஒரு பாக்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு அதே த்ரெட் அப்படியே பின்னாடி நீட்டிட்டு போயிட்டு இன்னொரு கிளாத்தில் வைக்கக்கூடாது, இன்னொரு பாக்ஸில் வைக்கக்கூடாது. ஏன்னா அது நைஸ் கிளாத்தாக இருக்கிறதுனால நீட்டாக தெரிஞ்சிடும். ஒரு பாக்ஸ்லேருந்து இன்னொரு பாக்ஸுக்கு அடியிலோடி கான்ட்ராஸ்ட் கலர் கொண்டு போகும்போது நீட்டாக தெரிஞ்சிடும். ஸோ அது மட்டும் நீங்கள் பண்ணக்கூடாது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் நான் ஃபில் பண்ணிட்டேன், நான் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வச்சு. இனி நெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அந்த கட் பீட்ஸ் வச்சு நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இதுக்காக நான் வந்து ஒரு இந்த ரிலேட்டடான ஒரு க்ரீன் கலரில் கொஞ்சம் கட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பீட்ஸை வச்சு தான் நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். நார்மல் நீடில் இருக்கு இல்லையா, ஸ்விங் நீடில் அதை எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நான் அதில் வந்து காட்டன் த்ரெட்டை வச்சு நாட் போட்டுட்டு டபுள் ஸ்டாண்டில் த்ரெட் எடுத்திருக்கேன். எப்போவுமே நம்ம இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணும்போது சிங்கிள் எடுக்கக்கூடாது, ஏன்னா டக்குன்னு அது வெளியில் வந்துடும். ஸோ அதுக்காக வந்து காட்டன் த்ரெட் தான் எடுக்கணும். அதுக்கும் சில்க் த்ரெட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பீட்ஸு இந்த மாதிரி எல்லாம் கட் பீட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணும்போது காட்டன் த்ரெட்டு டபுள் ஸ்டாண்ட்ஸ் போட்டு எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதுவும் வந்து இந்த நிறைய அட் அ டைமில் நிறைய பீட்ஸு நிறைய வச்சு ஒரே இதாட்டு ஸ்டிச் பண்ணி எடுக்கக்கூடாது. அதுவும் வந்து நல்லது கிடையாது. நம்மளோட ஸ்டிச்சஸ் எப்போவுமே பண்ணும்போது 2 or 3 இவ்வளோ தான் மேக்ஸிமம் பண்ணணும். அதுக்கு மேலே நம்ம எடுக்கக்கூடாது. இப்போ அதுவும் நான் இப்போ 3 கட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நான் எடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இனி என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் கூட கீழே ஸ்டிச் பண்ணி எடுத்து அந்த தேர்ட் பீட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளாலே வந்து நான் நீடில் உள்ளே இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறமா எகெயின் 2 போடுறேன். அப்போ இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ என்னோடய ஸ்டிச்சஸ். இப்போ சீக்கிரம் வந்து அந்த தேர்ட் பீடும் இலகி வராது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன், தேர்ட் பீடு உள்ளால தான் நான் அந்த நீடில் எடுத்திருக்கேன். அது மாதிரி இது மாதிரி பீட்ஸ் தைக்கும்போது அதுக்கான தனியாக நம்ம நீடில் வச்சுருக்கணும், சின்ன நீடில். அதோட ஐ மட்டும் கொஞ்சம் லாங்காக இருக்கணும். ஸோ நீடில் வந்து ரொம்ப ஒல்லியான நீடில் நம்ம இதுக்காக தனியாக வச்சுருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில பீட்ஸ் வந்து போகாது, இந்த மாதிரி எல்லா நீட்ஸ்லையும் போகாது. ஸோ இதுக்கான நீடில்ஸ் தனியாக நம்ம பார்த்து வாங்கிக்கணும். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் 2 பீட்ஸு கூட அது உள்ளால விட்டு அந்த எண்டில் முடிச்சிட்டேன் பாருங்கள். ஸோ இதே மாதிரி அங்கே இந்த ரிட்டர்ன் நம்ம ஸ்டிச்சஸ் எடுக்கும்போது கூட ஃபஸ்ட்டு ஒரு 3 பீட்ஸ் நான் உள்ளே போட்டு எடுத்துடுவேன். அதுக்கப்புறமா அந்த தேர்ட் பீடுக்குள்ளால் இதே மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு நான் அந்த நீடில் உள்ளே விட்டு வெளியில் எடுக்க போகிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்மளோட பீட்ஸ் வந்து சீக்கிரம் வெளியில் வராது, சீக்கிரம் அது தெரிச்சிடாது. அதுக்காக அது மாதிரி இந்த ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து இந்த செயின் ஸ்டிச்சுக்கு உள்ளால் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ அதுக்கு உள்ளால் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அது அப்படியே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும், கூட இருக்காது. இது வெளியிலலாம் வந்துடக்கூடாது. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு எப்படி போட்டோமோ அதே மாதிரி இந்த பாக்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பாருங்கள். இதே மாதிரி நம்ம அந்த சுடிதாரோட டாப்பில் அந்த யோக் பார்ட்டில் ரேண்டமாக அங்கேயே நம்ம ஃபுல்லாக நம்ம வந்து நம்மளோட அது ரிலேட்டடான கலர்ஸை வச்சு நம்ம அந்த பாக்ஸஸை ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஸோ இது மாதிரி எப்படி நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்படி தான் நான் உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் ரேண்டமாக அந்த பிங்க் அண்ட் க்ரீன் கலரில் மிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளைனாக இருக்க டாப்பில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எம்ப்ராய்டரி பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம இந்த வீடியோஸை ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எம்ப்ராய்டரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்மார்ட் கேப்ஷூஸ் வெப்சைட்டில் போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள், விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு நான் எகெயின் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.